ஆங்காங்கே தெரியும் இரத்த பாறைகள், பாறைகளில் பதியப்பட்ட உருவங்கள், திரும்பும் இடமெல்லாம் திகில் ஓவியங்கள் என பல அடுக்கடுக்கான அதிசயங்களை நம் கண்முன்னே வந்து செல்கின்றன. இந்த காட்சிகள் அனைத்தும் இருப்பது கீழ்வாலையில்தான். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள சிறிய கிராமம்தான் கீழ்வாலை. சிறிய மலைக்குன்றுகள் நிறைந்து காணப்படும் இந்த பகுதியில் கற்கால மனிதர்கள் வரைந்த பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்கள் என பல அடுக்கடுக்கான அதிசய ஓவியங்கள் தான் நம் கண்ணுக்கு தென்படுகின்றன. இங்குள்ள ஓவியங்கள் சிவப்பு நிறத்தில் இருப்பதால் இதனை மக்கள் இரத்தப்பாறை என அழைக்கின்றனர். இந்த பாறை ஓவியங்கள் அனைத்தும் கற்கால மனிதன் வேட்டையாட வரையப்பட்டவை என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பிரமிக்க வைக்கும் இந்த ஓவியங்களை தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி ஆய்வாளர்களும் பாறை ஓவியங்களை ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி கீழ்வாலையை சுற்றியுள்ள செத்தவரை, பாடியந்தல், ஆலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பழங்கால பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டன. இந்த பாறை ஓவியங்கள் கிமு 500 அல்லது கிமு 1000வது ஆண்டு காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்றும், ஓவியங்கள் அனைத்தும் விலங்குகளின் கொழுப்பு, மூலிகை எண்ணெய்களை கொண்டு வரையப்பட்டிருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கீழ்வாலையில் காணப்படும் பாறை ஓவியங்கள் ஆண், பெண் மனித உருவத்திலும் விலங்குகளைப் போலவும் காணப்படுகின்றன. குறிப்பாக ஒரு மனிதன் குதிரை மீது அமர்ந்திருப்பது போலவும் அவனை ஒரு பெண் தெய்வத்திற்கு பலியிட அழைத்துச் செல்வது போலவும் வரையப்பட்டுள்ளதுதான் நம்மை ஆச்சரியத்தில் உறைய வைத்துள்ளன. கடந்த 1940க்கு முந்தைய காலம் வரை ஒவ்வொரு வருடமும் அப்பகுதி மக்கள் இரத்தப்பாறைகளுக்கு சென்று படையிலிட்டு வழிபாடு நடத்தியுள்ளனர். ஆனால் காலப்போக்கில் அந்த பழக்கம் கைவிடப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை விழுப்புரம் வரலாற்று ஆய்வு மையம் சார்பில் வரலாற்றுத்துறை பேராசிரியர் ரமேஷ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட வரலாற்றுத்துறை மாணவர்கள் பல தடைகளை தாண்டி குகைக்குள் சென்று பார்வையிட்டனர். தமிழ்நாடு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் முக்கியமான பல காட்சிகளை ஆதிகால மனிதர்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா படகுல வர மனிதர்கள், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒருவனை குதிரையில் வருவான், அவனை வரவேற்கிற ஒரு காட்சியும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் சிந்து சமய நாகரிக மக்கள் காணப்படுகிற முத்திரையில் காணப்படுகிற எழுத்துக்கள் இந்த ஓவியத்திலும் காணப்படுவது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குடக்கலை என்ற ஒரு பகுதியில் இருக்குது. அதில் தான் எல்லா ஓவியத்தையும் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள். குறிப்பாக 4000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும் இந்த ஓவியம் நமக்கு எடுத்துக்காட்டு விதமாக அமைந்துள்ளது. இந்த ஓவியம் எல்லாமே சிவப்பு நிறத்தில் வரைஞ்சிருக்காங்க. இது தமிழ்நாடு தொழில்துறையுடைய பாதுகாப்பட்ட சின்னமாக தற்போது இருந்து வருகிறது.